அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? உலகெங்கும் பார்க்கின்ற மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் குடும்பங்கள் நன்றாக இருக்கிறதா? பிள்ளைகள் நல்ல முறையிலே பெற்றோர்களை அன்பு செய்கிறாங்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? பிள்ளைகளுக்கு ஏற்ற முன்னுதாரணமான வாழ்க்கையை பெற்றோர்களால் வாழ முடிகிறதா? இல்லைங்களா? நீங்கள் தானே அப்பா அம்மா தானே பிள்ளைங்களுக்கு ஹீரோ. அந்த அளவு குடும்பத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வர முடிகிறதா? பாறை மீது கட்டப்பட்டிருக்கிற குடும்பமாக இருக்கிறதா அல்லது மணல் மீது கட்டப்பட்டிருக்கிற குடும்பமாய் நாம் இருக்கிறோமா? நன்றாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ கடந்த வாரம் ஒரு சத்தியத்தை நாம் தியானித்தோம். நம்முடைய சொந்த அன்பு பத்தாது. நம்முடைய முத்தமோ அல்லது அரவணைக்கிற காரியமோ, பொருட்களை வாங்கி கொடுக்கிற விஷயமோ அல்லது வேற எதுவோ மனிதனுடைய அன்பு ஒரு குடும்பத்தை பாறை மீது கட்டப்பட்ட வீடாய் மாற்ற முடியாது. அது அசைந்துரும், கீழே விழுந்துரும். ஆனால் அந்த குடும்பத்தை பாறை மீது கட்டப்பட்டிருக்கிற ஒரு வீடாய் மாறுவதற்கு என்ன தேவை என்று சொன்னால், தமத்திருத்துவத்தின் அன்பு, கடவுளின் அன்பு நமக்கு தேவை. நம்முடைய குறைவுள்ள அன்பை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும், ஸ்ட்ரெங்தன் பண்ணுவதற்கு ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள வேணும். ரோமர் 5:5 படி கடவுளுடைய அன்பு நமக்குள் ஊற்றி இருப்பதால் அந்த அன்பை கொண்டு நம்முடைய அன்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணினா குடும்பத்தில் எல்லாரையும் தியாகத்தோட பார்க்க முடியும், சுயநலம் இல்லாமல் வாழ முடியும், பரோபகார சிந்தனைகள் பெருகும், குடும்பம் அற்புதமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீதிமொழி புஸ்தகம் 24வது அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். ஒரு வல்லமையுள்ள, ஒரு ஸ்ட்ராங்கான, பலமுள்ள ஒரு குடும்பத்தை எப்படி கட்டி எழுப்புவது என்பதை சாலமோன் அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஞானம் வீட்டை கட்டும், மெய்யறிவு, அதாவது புரிந்து அண்டர்ஸ்டாண்டிங், மெய்யறிவு அதை உறுதியாக அமைக்கும், அருமையும் நேர்த்தியுமான பல பொருட்களால் அறிவு தன் அறைகளை நிரப்பும் அப்படிங்கிறார். 3 முக்கியமான கூறுகள் அவர் சொல்றாரு. ஒன்று ஞானம், 2வது அண்டர்ஸ்டாண்டிங் மெய்யறிவு, 3வது அறிவு சொல்றார், நாலேஜ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆங்கிலத்தில் இப்படி வாசிக்கலாம். Through wisdom a house is built and by understanding it is established and strengthened. By knowledge the rooms are filled with all precious and pleasant riches என்று சொல்லுகிறார். ஞானம் வீட்டை கட்டும், மெய்யறிவு அதை உறுதியாக அமைக்கும், அருமையும் நேர்த்தியுமான பல பொருட்களால் நம்முடைய அறைகள் எல்லாம் நிரப்பப்படும் அறிவினால என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இதை ஒரு முறைப்படி இதை போடலாம். ஃபர்ஸ்ட் தேவை நாலேஜ், அதுக்கு அடுத்தது தேவை அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல், அதுக்கு அடுத்தது தேவை ஞானம். நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம், இந்த 3 இருந்தாதான் ஒரு மிகப்பெரிய அற்புதமான கடவுளுக்கேற்ற குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும். நம்முடைய பிள்ளைகளும் கடவுளுக்கேற்ற பிள்ளைகளாக வாழ முடியும், சமுதாயத்தை நல்ல சமுதாயமாக சீர்படுத்த முடியும் என்பது தான் சாலமோனுடைய கருத்து. இதில் பார்த்தீங்கன்னா அன்பு இல்லை பாருங்க, இங்கே கிஃப்ட் இல்லை பாருங்க. அப்போ அதெல்லாம் தேவை, வேணான்னு சொல்லலை. ஆனால் அதை விட மிக முக்கியமானது எது என்று சொன்னால் அறிவு, நாலேஜ். 2வது என்ன தேவைன்னா அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். 3வது என்ன தேவைன்னு சொன்னா விஸ்டம், ஞானம் நமக்கு தேவை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, we want to build our house not on foolishness but on wisdom. நம்மளுடைய வீட்டை நம்ம நல்ல முறையில் ஞானத்தோடு தான் கட்ட விரும்புகிறோம். ஆனால் அறிவுனா என்ன, புரிந்து கொள்றதுனா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, ஞானம்னா என்னன்னு நம்ம அதை புரிந்து கொள்றது இல்லை. அன்புக்குரியவர்களே, நாலேஜ் அப்படின்னா என்ன, அறிவுனா என்ன என்று சொன்னால் அது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டீடைல்ஸ் அபவுட் காட், டீடைல்ஸ் அபவுட் மீ, என்னை குறித்த, கடவுளை குறித்த ஒரு வெளிப்பாடு, ஒரு அறிவு, ஒரு விளக்கம், இன்ஃபர்மேஷன் என்று சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா என்ன, காம்ப்ரஹென்ஷன் என்று சொல்லலாம். இப்போ இறைவார்த்தை இருக்கு, இறைவார்த்தை புரியும், இறைவார்த்தை வல்லமை உள்ளதுன்னு தெரியும். ஆனால் அது எப்படி வல்லமை உள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலன்னா அந்த அறிவு இருந்து பிரயோஜனம் இல்லை பாருங்க. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாங்க, கெமிஸ்ட்ரியோ பிசிக்ஸோ கிளாஸ் எடுக்கிறாங்க, 1 மணி நேரம் நல்ல டீச்சர் எடுக்கிறாங்க, அறிவு இருக்கு, நமக்கும் அதை புரிஞ்சதுக்கு அறிவு இருக்கு. ஆனால் இப்போ கேட்குறோம்,
புரிஞ்சிக்கவே இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னா அந்த 1 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அப்போ அறிவு எங்கிருந்து வரும்? இறைவார்த்தையிலிருந்து தான் வரும். அப்போ அந்த இறைவார்த்தை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா அந்த இறைவார்த்தை படிச்சு பிரயோஜனம் அல்ல. வாழ்க்கை குறிச்சு, வாழ்க்கைனா என்ன, திருமணம்னா என்னங்கிற அறிவு வேணும். திருமணம் என்ன சாதாரண ஒரு காரியம் அல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த 2 இருக்கு, அறிவு இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா என் வாழ்க்கையில நான் அதை அப்ளை பண்ண மாட்டேன். விஸ்டம் என்பது இட் இஸ் அன் அப்ளிகேஷன். என் வாழ்க்கையில நான் படிச்சதை, புரிஞ்சு கொண்டதை என் வாழ்க்கையில கடைபிடிப்பது தான் விஸ்டம். இந்த 3 இருந்தாதான் நல்லது. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்றைக்கு திருமணத்திற்கு தான் யாருமே முன் தயாரிப்பு இல்லாம செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்றால் அது திருமணம் தான். வித்தவுட் எனி ப்ரிப்பரேஷன். இன்றைக்கு திருச்சபை ஃபோர்ஸ் பண்ணுது, 10 இது ஓலை எழுதணும், அதை எழுதணும்னு சொன்னா 2 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணணும், அவ்வளவுதான். மேரேஜ் ப்ரிப்பரேட்டரி கிளாஸ் 2 நாள், அதாவது அட்லீஸ்ட் கிடைக்குது. அதை தவிர வேற எதுக்குமே நம்ம ப்ரிப்பேர் பண்றதே இல்லை. திருமணத்துக்கு எந்த முன் தயாரிப்பும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் மேரேஜ் தான். ஹால் புக் பண்ணுவோம், சாப்பாட்டுக்காரன் புக் பண்ணுவோம், கேமராக்காரன் புக் பண்ணுவோம். ஆனா என் மனதில் ஸ்பிரிச்சுவலா நான் எப்படி இருக்கிறேன், என் பண்புகள் எப்படி இருக்கணும், குடும்பத்தை எப்படி ஓட்டணும், கடவுள்கிட்ட குடும்பத்தை குறித்து கேட்கணும், ஒரு தியானத்துக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த தயாரிப்பு இருக்கவே இருக்காது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு நம்ம என்ன பாடுபடுறோம். வயசு 18க்கு மேலே இருக்கணும், அப்புறம் சர்டிஃபிகேட் இருக்கணும், ஹவுஸ் அட்ரஸ் ப்ரூஃப் வேணும், ஆதார் கார்டு கேட்குறாங்க, இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும், அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க, பணம் கட்டணும், அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் போகணும், ட்ரைனிங் போகணும், அப்புறம் ஆர்டிஓக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், அதுக்கப்புறம் டெம்பரரி லைசன்ஸ் தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்குள்ளார சில காலங்களுக்கு நான் பர்மனன்ட் லைசன்ஸ் வாங்கணும். இவ்வளவு தயாரிப்போம். கவர்மெண்ட் ஒரு லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அவன் போய் ஆபத்து பண்ணிடக்கூடாது, ரோடு நல்லா இருக்கணும், ரோட்ல எல்லாரும் சமாதானமா போகணும் என்பதற்காக கவர்மெண்ட் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொன்னு பாருங்களேன், இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. அன்புக்குரியவர்களே, நாம இன்னைக்கு ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறோம், வேலைக்கு போகணும் அப்படின்னா என்னுடைய கேரியருக்காக, என்னுடைய பிசினஸ்க்காக, என்னுடைய எதிர்காலத்திற்காக நான் பண்ற பிராக்டிஸ், ஸ்பெண்ட் பண்ற டைம், எல்கேஜி யூகேஜி படிக்கிறோம், ஸ்கூல் படிக்கிறோம், 10வது 12வது படிக்கிறோம், எல்லாத்துக்கும் பணம் கட்டுறோம். அப்புறம் காலேஜ் போகிறாங்க, யூஜி படிக்கிறாங்க, பிஜி படிக்கிறாங்க, எம்ஃபில் படிக்கிறாங்க, அப்புறம் பிஹெச்டி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. இப்படி இவ்வளவு தயாரிப்பு வாழ்நாள் முழுவதும் படிக்கிறதுக்கும் வேலைக்கு மட்டும்தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இது ரொம்ப மோசமான ஒரு நிலை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. வேலையை வாங்கிட்டு அப்புறம் குடிக்கணும், போகணும், சுற்றணும், அடுத்து நான் என் பிள்ளைக்கு பார்க்கணும், இவ்வளோதான். அப்போ ஒரு கேரியருக்கு, ஒரு வேலைக்கு, ஒரு ஜாபுக்கு, மாச சம்பளத்துக்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவம் திருமணத்துக்கு கொடுக்கறது இல்லை பாருங்க. குடும்ப வாழ்க்கைக்கு நம்ம கொடுக்கறது இல்லை பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இதனால தான் ஆண்டவர் சொன்னாரு ஓசையா 4:6, மை பீப்புள் ஆர் டூம்ட் அண்ட் டெஸ்ட்ராய்டு பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் நாலேஜ். நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கிறாங்க, அறிவின்மையினால் தான் அழிகிறாங்க. நாம இன்னைக்கு என்ன செய்யறோம், இந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சா, யாரோ மந்திரம் வச்சுட்டான், தந்திரம் வச்சுட்டான், பேய் வந்துச்சு, பிசாசு வந்துச்சு, மாமியார் காரணம் இல்ல, அறியாமை தான் காரணம். குடும்பம்னா என்ன, திருமணம்னா என்ன, அதனுடைய மேன்மை என்ன புரிஞ்சுக்கிறது இல்ல. குடும்பம்னா ஏதோ நானும் என் பொண்டாட்டியும் வாழணும், பிள்ளைய பார்த்துக்கணும், அடுத்தது அவன் பிள்ளைய படிக்க வைக்கணும், இப்படியே சொத்து சேர்க்கணும், அடுத்தது அவன் பேர பிள்ளைய பார்த்துக்கணும், நான் செத்து போயணும், அப்புறம் அவன் பேர பிள்ளைய பார்ப்பான். இதுவே ஒரு ரொட்டீன் சைக்கிளா பண்ணக்கூடிய ஒரு காரியம் நம்ம நினைக்கிறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய அழைத்தல் என்று சொன்னால், இம்பார்ட்டன்ட் அழைத்தல், மேன்மையான அழைத்தல் என்று சொன்னால் குருத்துவம் சொல்லலாம். ஆனால் முக்கியமான அழைத்தல் என்று சொன்னால், மிக மிக முக்கியமான அழைத்தல் என்று சொன்னால், குருத்துவத்தை உருவாக்கக்கூடிய அழைத்தல் என்று சொன்னால் இந்த குடும்பங்க. அப்போ இந்த குடும்பத்தை வாழ்வதற்கு, இந்த திருமண வாழ்க்கைக்கு போவதற்கு எப்பேற்பட்ட தயாரிப்பை நம்ம செய்யறோம். We don't prepare ourselves for the marriage. லைஃபே அதுக்கு தான். அந்த கல்யாணத்துக்காக தான் நான் வேலைக்கு போகிறேன், ஆனால் வேலைக்கு 1 வருஷம் கொடுக்குறேன், என் கல்யாணத்துக்காக நான் எந்த தயாரிப்பும் பண்ணுறதில்லை. முதல்ல இஸ்ரவேல் ராஜாவாக கிங் சவுல ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், கடவுள் அப்பாயின்ட் பண்ணார். அவர் ஒன்றும் பண்ணலை, மக்கள்லாம் கம்பல் பண்ணாங்க, சவுலை போடுங்கன்னு. விருப்பம் இல்லாமல் போட்டார். எந்த முன் தயாரிப்பும் இல்லை, நாட்டை பாழாக்கினார். எதிரிகள்லாம் அடிக்கடி அவங்க அந்த நாட்டை, இஸ்ரேல் நாட்டை போர் தொடுத்தார்கள். அவன் ஒரு பைத்தியக்காரன்.
இவன் தாவீது ஏதோ ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு கோலியாத்தை கொண்டு விட்டான்னு சொல்லி தாவீதுக்கு பெருமை போயிடுச்சுன்னு சொல்லி தாவீதை இறுதி வரை கொல்வதிலேயே வாழ்க்கை கழிச்ச ஒரு முட்டாள் அரசன் அவன். அவனுக்கு எந்த தயாரிப்பும் இல்லை. திடீர்னு அவனை ஒரு கூப்பிட்டு ஒரு பிரேயர் பண்ணி அபிஷேகம் பண்ணி அரசனை ஆக்கி விட்டாங்க. கடைசியில ஆண்டவர் என்ன பண்றாரு, கடவுள் அரசனாக தாவீத அருள்பொழி செஞ்சிட்டாரு, அபிஷேகம் பண்ணிட்டாரு. அவன்கிட்ட கிரீடம் மட்டும்தான் இருந்துச்சு தவிர சவுல்கிட்ட. ஆனால் அபிஷேகம் தாவீதோட இருந்துச்சு. தன்னிடம் அபிஷேகம் இல்லைன்னுங்கிற தெரியாமலே 10 வருஷம் ஓட்டினார். கடைசியில சூசைட் பண்ணி தற்கொலை செய்து கொண்டு செத்தார் போரிலே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்றைக்கும் பாருங்க, நம்ம எதுக்கு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோசமான குறைவான முக்கியத்துவம் கொடுக்கறேன்னு சொன்னா நம்முடைய திருமணத்தான் கொடுப்போம், ஹாலுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், சாப்பாட்டுக்கு கொடுப்போம், மேக்கப் கொடுப்போம், கேமராவுக்கு கொடுப்போம், எல்லாத்துக்கும் கொடுப்போம். ஆனா அது எவ்வளவு பெரிய ஒரு ஆவிக்குரிய காரியம், எவ்வளவு பெரிய ஒரு நியூ இரா, அது ஒரு புதிய புறப்பாடு, ஒரு புதிய குடும்பம், 2 பேரும் சேர்ந்து பிதாவாகிய தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு டைனமிசம், ட்ரினிடேரியன் டைனமிசம். அது எப்படி கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம், இந்த உலகத்தை திருத்தக்கூடிய ஒரு காரியம், ஒரு புரட்சிகரமான ஒரு காரியம். அது மாபெரும் பர்பஸ் இருக்கிறது. எனக்குன்னு ஒரு அரசன், அவருடைய பிள்ளைங்க நாங்க என்பதெல்லாம் புரிந்து கொள்றது இல்லை பாருங்க. அதை ஒரு ரொம்ப விளையாட்டா போறது, ஏதாவது பண்றது, அப்புறம் டைவர்ஸ் பிரச்சனை, ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னு சொல்லி போய் வாழ்க்கையில துக்கத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கதான் குடும்பம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேதுரு சொல்றாரு 1 பேதுரு 2:11, நாம் இந்த நாட்டை சார்ந்தவங்க அல்ல, நாம பிரயாணம் செய்கிறவர்கள், டெம்பரவரியா அங்க வந்திருக்கிறோம். we are sojourners அப்படிங்கிறார். அப்போ நம்ம எல்லாம் மேலேந்து வந்தவங்க. we belong to some other kingdom of God. பரலோக ராஜ்யத்தினுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர். அந்த அரசாட்சிக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் நாம ஏதோ தமிழ்நாட்டு கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அது உலக பிரியமான அரசாங்கம். நாம இஸ் டிஃபரண்ட். கிறிஸ்தவர்கள் அரச குருத்துவ கூட்டம், பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைங்க. நமக்குன்னு சில ஹையர் வேல்யூஸ் இருக்கிறது. நம்ம ஒண்ணு சாதாரணமா ஒரு தெருவில் பிறந்து வந்த குடும்பம் அல்ல. இந்த உலகத்தை படைத்து தமிழ்நாட்டை, இந்தியாவை, உலகத்தை உண்டாக்கி அதை ஆண்டு கொண்டிருக்கிற பரலோக தேவனுடைய பிள்ளைங்க. we are children of kingdom of God. பரலோக ராஜ்யத்தினுடைய நம்ம மெம்பர்ஸ். we are citizen of kingdom of God. பரலோக ராஜ்யம் மிக சமீபமாய் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சும்மா விளையாட்டுக்கா சொல்றாரு. பரலோக ராஜ்யத்தை போய் தேடிப்படியா, உன் நகைய ஒரு புதையலை தேடி பிடிக்கும் பொழுது எப்படி பார்க்கிற, அதே போல அந்த பரலோக ராஜ்யத்தை தேடி போய் பிடிங்க அப்படின்னு சொல்றேன்னா விளையாட்டுக்கா சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, we are living in the kingdom of God. அதான் அந்த வேல்யூ புரிஞ்சுக்கணும். திருமணம் என்பது அந்த அரசனுடைய ஆளுகைக்குள் இருக்க வேண்டிய ஒரு காரியம். கணவன், மனைவி, பிள்ளைங்கன்னு சொன்னா அந்த அரசன் சொல்றதான் கேட்கணும். The citizens of kingdom of God live by higher values, higher virtues, higher characteristics given by God. அது கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மையான பண்புகளால், மேன்மையான சுவாபங்களால் வாழப்பட வேண்டியவங்க நம்ம ஒண்ணு இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்காக பயந்துட்டு வாழ தேவையில்லை. கவர்மெண்ட்ல போய் எனக்கு 5000 கொடு 2000 கொடுன்னு சொல்லி நம்ம பிச்சை கேட்க கூட வேண்டிய பிள்ளைங்க அல்ல. மாறாக பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைங்க. லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு நாம நிதி உதவி செய்ய வேண்டிய பிள்ளைங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 1000 2000 போய் நிக்கிறோம் பாத்தீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ we are members and citizens of kingdom of God. பரலோக ராஜாதி ராஜா அரசன் இயேசு கிறிஸ்து, அந்த அவருடைய அரசாட்சிக்குள் வாழக்கூடிய பிள்ளைங்க. அப்போ என்னுடைய அரசாங்கம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அரசாங்கம். அவர் தான் என்னுடைய ராஜா. அவர் ஒண்ணு இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டு மினிஸ்டர் அல்ல. அவர் எல்லாத்துக்கும் பிரைம் மினிஸ்டருக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர், அரசர்களுக்கெல்லாம் அரசர். அவர் ஆம்னிபொட்டன்ட் காட். அவரால் எல்லாத்தையும் உருவாக்க முடியும். அந்த ஏற்பட்ட ராஜாதி ராஜாவினுடைய சிட்டிசன்ஸ், உரிமையாளர்கள், கடவுளுடைய பிள்ளைங்க நாம. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ என்னுடைய ராஜ்யத்துல, என்னுடைய நாட்டுல, என்னுடைய கண்ட்ரி அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாடு. இந்த உலகம் முழுவதும் ஒரே கண்ட்ரி தான். அப்போ கிங்டம் ஆஃப் காட், அதுதான் என்னுடைய கண்ட்ரி. என்னுடைய கண்ட்ரியில பாத்தீங்கன்னா ஃபர்னிகேஷன் இல்ல, விபச்சாரம் இல்ல, திருட்டுத்தனம் கிடையாது, அதெல்லாம் பேண்ட், ஃபர்பிடன். என் மனைவி தவிர வேற எந்த மனைவி பார்க்க கூடாது, அடல்ட்ரேஷன் கிடையாது, அடல்ட்ரி பண்ணக்கூடாது. அப்போ விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது. என்னுடைய கண்ட்ரியில திருடக்கூடாது. ஒருத்தரை மன்னிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், பரோபகார சிந்தனையோட வாழணும். அப்போ பரலோக ராஜ்யத்தினுடைய குடும்பமாய் நாங்க வாழ்கின்ற பொழுது எங்களுடைய கொள்கைகள் எல்லாம் வேற.
அது நேர்மை, அது நீதி, அது அன்பு, அது இரக்கம், அது எல்லாருக்கும் ஓடி போய் தன்னை இழக்கக்கூடிய அன்பு, பிதாவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ராஜ்யம், கடவுள் இயேசு கிறிஸ்துவின் தியாக அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம், பரிசுத்தாவின் வல்லமையினால் உலகத்துல கனிகளை நிரப்ப வேண்டிய ஒரு ராஜ்யம். அப்பேற்பட்ட சிட்டிசன்ஸா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரெண்டு விஷயத்துக்காக தான் தேடுறான். ஒன் இஸ் பர்பஸ், அனதர் ஒன் இஸ் பவர். பர்பஸ், குறிக்கோள் தேவை. ஏன் நான் பிறந்தேன், ஏன் நான் வாழ்றேன், எனக்கு என்ன குறிக்கோள் இல்லைன்னு சொன்னா அவன் ஒரு மாதிரி மென்டலா தான் வாழ்ந்துட்டு இருப்பான். He should know the purpose. பர்பஸ் எதுக்கா, என்ன குறிக்கோள், நான் எதற்காக வாழ்றேன், குடும்பம் எதற்காக இருக்கிறது அப்படிங்கிற பர்பஸ் தெரியணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தணும், கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டணும், சமுதாயத்தை சீர்படுத்தணும். நான் ஆண்டோட நேரடி ஊழியன். நான் இன்னைக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம், பரலோகத்துக்கு போன ஆண்டவரே, பரலோகத்துக்கு போகணும் ஆண்டவரே, எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும். அதெல்லாம் அப்புறம் ஜெபிங்க. அதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய வேலை இருக்கு. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக அப்படின்னு முதல்ல ஜெபிக்கணும். அப்போ இந்த பூமியில நான், என் மனைவி, என் பிள்ளைங்க, நீங்க உங்க மனைவி பிள்ளைங்க வாழ்றீங்க அப்படின்னு சொன்னா கடவுளுடைய நற்செய்தியாளர்களாய், கடவுளுடைய வாழ்க்கை தத்துவத்தை உலகத்துக்கு எடுத்து செல்லுகிறவர்களா நம்ம வாழணும் இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஆண்டோடைய ராஜ்யம் வீட்டுக்குள்ள வரணும், அவருடைய சித்தம் அங்க நிறைவேறது போல என் வீட்டுல நிறைவேறணும்னு சொன்னா என்ன மாதிரி குடும்பமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அங்கே போய் பொங்கலுக்கு போய் ஒரு மூட்டையும் ரெண்டு கரும்பையும் ரெண்டு வெள்ளத்தையும் வாங்கிட்டு வரக்கூடிய சாதாரண குடும்பமா என்னால இருக்க முடியாது. நான் பொங்கலுக்கு பல பேருக்கு கொடுக்க முடியும். என் குடும்பத்துல சமாதானம் குறைவில்லை, என் குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறைவு இருக்க முடியாது. ஏனென்றால் என் குடும்பத்தை அரசாளுகிறவர் என் ஆண்டவராகிய கடவுள், இந்த உலகத்தை படைத்த கடவுள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரலோக ராஜ்யம் வருக, ஆண்டவரே உங்க சித்தம் அங்க எப்படி நிறைவேறுது? அவர் சொன்னதுக்கு மாற்றம் இல்லையே. அத்தனை புனிதர்களும் மண்டி போட்டு வணங்குறாங்களே, கடவுள் சொன்னதுக்கு எதிர்மறையா ஒண்ணு செய்ய முடியாது. அப்பேற்பட்ட ராஜ்யம் என் குடும்பத்துல வரும் பொழுது இங்கே நோய் இல்ல, இங்கே வேதனை இல்ல, தூக்கமின்மை இல்ல, கவலை இல்ல, கண்ணீர் இல்ல, சாவு இல்ல, ஆபத்து இல்ல, விபத்து இல்ல. அப்பேற்பட்ட சிட்டிசன்ஸா வாழ வேண்டியவர்கள் குடும்பஸ்தர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை தொடர்ந்து அடுத்த வாரம் நாம் தியானிப்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நல்ல அருமையான குடும்பம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நாலேஜ் தேவை, அதை புரிந்து கொள்ளுகிற அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அந்த ரெண்டையும் புரிந்து கொண்டு வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்ளை பண்ணும் பொழுது நம் குடும்பம் பரலோக ராஜ்யத்தினுடைய குடும்பமாய் we will become the citizens of kingdom of God. பரலோக ராஜாதி ராஜாவினுடைய அந்த பிரஜைகளாக நாம் மாறுவோம். உலகத்தை கலக்க முடியும், இந்த கவர்மெண்ட்டை நாம நடத்த முடியும். நம்மால் ஒவ்வொரு குடும்பமா கவர்மெண்ட் கொடுக்க முடியும். கவர்மெண்ட் மிக அருமையான காரியங்களை செய்ய முடியும். நாடு செழிக்கும். அப்பேற்பட்ட குடும்பமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் அறிவு, புரிந்து கொள்ளுதல், ஞானம் நமக்கு தேவை. இவைகள் தான் வீட்டை கட்டும். அந்த அறிவு நம்முடைய வீட்டை முழுவதும் அற்புதமான பொருட்களால், பிரஷியஸ் ரிச்சஸால, விலை உயர்ந்த பொருட்களால, விலை உயர்ந்த பண்புகளால் நம் குடும்பங்களை எல்லா அறைகளையும் நிரப்பும். எந்த பக்கமானாலும் மன்னிப்பு இருக்கும், அன்பு இருக்கும், ஆவிக்குரிய அதிசயங்களால் நிரப்பும். God bless. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஒரு சவுக்கடி போன்றது. இன்னைக்கு ஒரு இந்த செய்தி, ஆண்டவர் கொடுத்த இந்த இறை செய்தி, நம் வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் வைக்கக்கூடாதோ அதுக்கெல்லாம் பிரைமரி பிளேஸ் கொடுத்து வைத்து விட்டு, எதை புரிந்து கொள்ள வேண்டும், எதை அறிந்து கொள்ள வேண்டும், எதை செயல்படுத்த வேண்டுமோ அதை செயல்படுத்தாமல் இன்னைக்கு நம்ம ஏனோ தானோ என்று வாழ்ந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு குடும்பத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நம்ம மொத்தத்தையும் இன்னைக்கு சீரமைக்க வேண்டிய ஒரு நேரமாக இது இருக்கின்றது. தெரியும், தப்புன்னு தெரியும், அது செய்தா இதெல்லாம் விளைவுகள் வரும்னு தெரியும், இருந்தாலும் நான் செய்வேன். ஞானமற்ற ஒரு வாழ்க்கை, அப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த அறிவு, கடவுளை பற்றிய அறிவு, அவர் எனக்கென வைத்திருக்கிற பர்பஸ் என்ன, எனக்கு கொடுத்திருக்கிற அந்த அத்தாரிட்டி பவர் என்ன என்பதை குறித்த அறிவு நமக்கு வேண்டும்.
அந்த அறிவு நமக்கு இருக்கும் பொழுது இதெல்லாம் செய்யும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும் என்கிற அந்த புரிந்து கொள்ளுகிற ஆற்றல், மெய்யறிவு நமக்கு கிடைக்கும். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் இதை நான் வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும், ஞானத்தோடு செயல்படுத்த வேண்டும். அதான் ஞானம். எக்ஸிகியூஷன், பிராக்டிசிங், எக்ஸசைசிங் என்று சொல்லி அப்படியாக நம்ம வாழ்க்கையை நாம் செயல்படுத்தும் பொழுது நாம் வாழப்போகிற அந்த வெற்றி வாழ்க்கை என்ன என்பதை குறித்து நாள் ஆண்டவர் அழகாய் பேசியிருக்கின்றார். நாம் இன்னும் பிச்சை கேட்கிறவர்களாக அல்ல, அங்கேயும் இங்கேயும் ஓடி தேடுகிறவர்களாக அல்ல, மாறாக கொடுப்பவர்களாக நாம் வாழ பிறந்தவர்கள். அதற்காக தான் குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா டிவைன் இன்ஸ்டிடியூஷன் நம்முடைய குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு. அது பரலோகத்திலிருந்து வந்த அமைப்பு. நாம் கடவுளின் பிரஜைகள், அவருடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டிய பிள்ளைகள் என்கிற ஆழமான சத்தியத்தை, ஒரு நோக்கத்தை, ஒரு பர்பஸை நீங்க ஆண்டவர் நம்ம முன்னாடி வைத்திருக்கிறார். அதுதான் ஆதி முதல் வைத்த பர்பஸ். நாம தான் தடம் மாறி போயிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த அந்த ஆற்றல், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அவர் நமக்கு காட்டிய வழி நெறிகள், அதை பயன்படுத்தி அதை செயல்படுத்த அவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், இதெல்லாம் கொண்டு நாம் வாழ வேண்டும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி இந்த நாளிலே நாம் பலப்படுவோம். Let us strengthen ourselves. நம்முடைய அன்பை, நம்முடைய நடக்க வேண்டிய பாதையை, நம்முடைய அறிவை எல்லாவற்றையும் நேராக்க வேண்டிய தருணம் இது. நேராய் கடவுளுக்கு நேரே நடத்த வேண்டிய தருணம் இது. வாழ்க்கையை நம்ம சரியான பாதையில திட்டமிட்டு செல்லக்கூடிய ஒரு தருணம் இது. வாருங்கள், பாடி அவருடைய வாக்குத்தத்தத்தை, அவருடைய வார்த்தைகளை, அவர் சித்தத்தை புரிந்து கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வோம். பாருங்கள், எல்லாரும் கரங்களை தட்டி தேவன் எவ்வளவு உன்னதமானவர், அவர் வைத்திருக்கிற நெறிமுறைகள் எவ்வளவு உன்னதமானது என்று பாடி ஜெபிப்போம். பாருங்கள், கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவர் அவர். ஆகவே அவருடைய சித்தத்தை கேட்டு நாம ஜெபிப்போம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நான் உனக்கு அறிவு புகட்டி நீ நடக்க வேண்டிய பாதையில் நான் உன்னை நடத்துவேன் என்கிற சொல்கிற கடவுளுடைய கரத்தை பற்றிக்கொள்வோம், அண்டிக்கொள்வோம். பாருங்கள், அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமென். ஆண்டவரே, எங்க சொந்த பலத்தில் அல்ல,
குறைவுபட்ட எங்கள் அறிவோடு அல்ல, எங்களுக்கு குறைவான புரிந்து கொள்ளுதல் அல்ல, எங்களுடைய புரிந்து கொள்ளுதலை செயல்படுத்தாத எங்கள் குறைவுகளோடு அல்ல, மாறாக ஆண்டவரே உம்முடைய வல்லமையை, உம்முடைய ஞானத்தை, உம்முடைய பரிபூர்ணத்தை நம்பி ஒரே குடும்பமாய் இதோ நம்பிக்கையோடு வந்து நிற்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை பற்றிய அறிவினாலே பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. கடல் தண்ணீரால் நிரம்பி இருப்பது போல என் ஜனங்கள் என்னை பற்றிய அறிவால் நிரம்பி இருப்பார்கள் என்று சொன்னீங்களே, அப்படியாக பிள்ளைகளை உம்முடைய அறிவால் நிரப்புங்க சுவாமி. அப்பா, புரிந்து கொள்ளும் ஆற்றலால் நிரப்புங்க சுவாமி, மெய் அறிவால் நிரப்புங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தாங்கள் பெற்றுக்கொண்டதை, அறிந்து கொண்டதை செயல்படுத்துகிற வல்லமையினாலே பிள்ளைகளை நிரப்புவீராக சுவாமி. அப்பா, குடும்ப வாழ்வின் நோக்கத்தை முற்றிலுமாய் புரிந்து அதை செயல்படுத்த பிள்ளைகளுக்கு தேவையான வரங்கள், கொடைகள், கனிகளால் நிரப்புவீராக சுவாமி. ஆசீர்வதிப்பீராக. விட வேண்டியதை விட்டுவிடவும் ஆண்டவரை செயல்படுத்த வேண்டியதில் தீவிரமாய் நிலைத்து நிற்கக்கூடிய உறுதியினால் பிள்ளைகளை நிரப்புவீராக, மன உறுதியினால் நிரப்புவீராக சுவாமி. அப்படியாய் ஒவ்வொருவருக்கும் காட்டெருமைக்கு நிகரான பலத்தினால் இடை கட்டுவீராக. குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படுவதாக. சகல விதமான பிசாசின் தந்திரங்கள், மாய கவர்ச்சிகள் எல்லாம் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் எழும்பி பிரகாசிப்பார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம். நிறை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.